வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை தான் பார்க்க போகிறோம். குரு பகவான் இப்போ தான் அதிசாரமாகி 9வது ராசியில் இருந்தவர் 10வது ராசிக்கு வந்திருக்காரு. சரி, குரு பகவான் 10வது ராசிக்கு வந்தால் நன்மைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஒரு சிலருக்கு நன்மைகள் இருக்குது. என்ன மாதிரின்னா, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, பொதுவாக பொருளாதாரத்துறை அப்படின்னு சொல்கிறோம்ல, பொருளாதாரத்துறை, நீதித்துறை, அதே மாதிரி கல்வித்துறை, இந்த 3 துறைகள்லையும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது போக பொதுவாக நாம் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை பார்க்க விடாது. ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுரும். அது தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் நமக்கு தொந்தரவு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா வேலை இழப்புங்கிறது ஒரு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நம்ம போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த கூலி வேலைகள் கூட செய்கிறாங்க, அவங்கள கூட பார்த்திங்கன்னா அந்த செய்கிற வேலையை கரெக்டாக செய்ய விடாது. அதாவது இவ்வளவு நாள் அவங்களுக்கு சரியான வேலை இல்லைன்னா, அதாவது கூலி வேலை செஞ்சாலும் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிடும். வேலைகள் நல்லா தான் போகும். வேலை இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலையில் சுணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை மட்டும் அந்த குரு செய்வார். அப்போ குரு என்ன செய்வார், அது சுய தொழிலுக்குடைய கிரகம். சிலருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டுருவார். அப்படி உருவாக்குனா நம்ம சொந்தமாக தொழில் செய்யலாமான்னா செய்யலாம். ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தொழில் வரும்னு பார்த்து செய்யணும். அப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும். இப்போ இது வரைக்கும் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள், ஆனால் ஓன் பிஸ்னஸே பண்ண முடியலை, ஏதோ ஒரு காரணத்தினால் விட்டு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அல்லது ஏற்கனவே தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு தொழிலில் கொஞ்சம் ஸ்பீடு குறையும், கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் தொழில் நார்மலாக உள்ள ஒரு நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கோவில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். அடிக்கடி கோயிலுக்கு போகலாம், நீண்ட தூர கோயிலுக்கு கூட போகலாம், கோயில் கட்டலாம், கோயிலுக்கு சிலைகள் வாங்கி கொடுக்கலாம், நிறுவலாம், கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு உதவி செய்யலாம், அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம், அந்த கோயிலை நிர்வாகம் செய்யலாம், வழி நடத்தலாம். இப்படியெல்லாம் கோயில் சம்பந்தப்பட்ட பணிகள் ஏதாவது செய்யறதுக்குடைய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாகவே இனி ஒரு 3 மாதத்துக்குள்ள சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இதை தான் அந்த குரு பகவான் செய்வார். அடுத்து உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இப்போ இருக்கார். பொதுவாக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏதாவது சொத்து பத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். என்ன நிறையா கோபம் வரும், யாருக்கூட சண்டை போடணும் போலயே இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து ஒன்று நம்மளை கோபப்படுத்திடும். அப்படி இல்லைன்னா என்னடா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு வருத்தப்பட வைக்கும். அந்த வேலையை அந்த செவ்வாய் செய்வார். அது எவ்வளோ நாளைக்கு செய்வார், அக்டோபர் 27 வரைக்கும் தான் செய்வார். அக்டோபர் 27க்கு அப்புறம் செவ்வாய் மாறிடும். அதுக்கப்புறம் அந்த கோபதாபம், வேகம், டென்ஷனு, ஆத்திரம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதே போல் செவ்வாய் பகவான் அக்டோபர் 27 வரைக்கும் 7வது ராசியை பார்ப்பார். அதன் மூலமாக ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் இல்லைன்னா திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாகும். அப்போ ஒரு சிலருக்கு பொண்ணு கிடைக்கலன்னா பொண்ணு கிடைக்கலாம், அல்லது பய கிடைக்கலன்னா பய கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம், அல்லது நிச்சயப்படுத்தப்படலாம், அல்லது கல்யாணமே கூட சிலருக்கு நடக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இப்போ இருக்கதான் செய்து அந்த மாதிரி விஷயம் செய்யணும்னா முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கூட அந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி விடுவார். அது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும், சரிங்களா? அதே போல் செவ்வாய் ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் உடைய கிரகம். அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக எதை செஞ்சாலும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே செவ்வாய் பணத்தை கொடுக்குறவரும் அவர் தான். அப்போ பணத்தை கொடுக்குறவரு ராசி மேலே இருக்கிற போது பணத்தை கொடுக்க மாட்டார். அப்போ எப்போ தான் நமக்கு நல்லா பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம், இந்த மாதத்தில் 27ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்லா பணம் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் ஆட்சி பெற்றும் 60 நாளைக்கு சூப்பராக இருக்கும். 60 நாளைக்கு உங்களுக்கு பண வரவு பட்டையை கலப்புன்னு சொல்லலாம். எப்படி பணம் வரும்? தொழில் நல்லா நடந்து பணம் வரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி சம்பளம் வரும்,
சம்பள பாக்கி இது வரைக்கும் வராதவங்களுக்கு சம்பள பாக்கி மறுபடியும் வந்துடும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் அந்த பணம் வந்துடும். பேங்க்ல போய் லோன் கேட்டால் கிடைக்கும், வெளியில் போய் கடன் கேட்டால் கிடைக்கும். இப்படி எந்த விதத்தில் வேணாலும் பொருளாதாரம் வந்து உயரும், காசு பணம் வந்து நம்மளா கிடைக்கும். அப்போ கடன் காட்சிகள் அடையுமானா கடன் காட்சிகளாக அடையும். அப்போ கடன் அடைக்க முடியாமல் தான் துலாம் ராசிக்காரவங்க ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு கடன் இருக்குது, கடன் இருக்குது, கடன் இருக்குது, கடன் கட்ட முடியல, பயங்கர டார்ச்சரு அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். ஏன்னா இப்போ நான் பணம் வரும்னு சொல்லிட்டேன்ல, அப்போ கடன் அடைக்கக்கூடிய நேரம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைச்சலாம். சிலருக்கெல்லாம் சொத்து மூலமாக கூட காசு வரும். எப்படி சொத்து மூலமாக வரும்? கடன் நிறையா இருக்கும், சொத்து இருக்கும், ஆனால் சொத்தை விற்கிறதுக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி இருந்திருப்போம், சொத்தை விற்க முடியாது, அப்போ கடன் அடைக்க முடியாது. ஆனால் இப்போ சொத்து விற்று கூட பணம் வரும், அதன் மூலமாக கூட கடன் அடையும். ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசி மேலே தான் இருக்காரு. சூரிய பகவான் ராசி மேலே இருந்தால் இந்த சளி, இருமல், காய்ச்சல் அல்லது கண்ணில் ஏதாவது தொந்தரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வரதா செய்யும். அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு செய்வீங்க நினைப்பீங்க, அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஈடுபடணும்னு நீங்கள் நினச்சா ஈடுபடலாம். இப்போ அரசாங்க காரியங்கள்னால் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாற்றணும், ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், செய்யணும், அரசாங்கத்தில் உதவி வாங்கணும், இப்படியெல்லாம் சிலருக்கு தேவைகள் இருக்கும். அந்த மாதிரி தேவைகள் இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த தேவைகள் வந்து உங்களுக்கு நிறைவேறும். புதன் பகவான் வேற உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். புதன் ராசியில் இருந்தால் படிக்காதவங்களுக்கு கூட மறுபடியும் படிக்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும். அதாவது நீங்கள் படிக்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும் மறுபடியும். இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் படிக்கிறதுக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்களை எப்படி படிக்க வைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சிலர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்கும், படிக்க வைக்க முடியும், நீங்களும் படிக்கலாம். அதே நேரத்தில் உறவு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தோணும். கடந்த காலத்தில் சில உறவுகள் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும், அந்த பிரிஞ்ச உறவுகளை மறுபடியும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஸோ ஒன்று சேர்க்கணுன்னா தாராளமாக ஒன்று சேர்த்துடலாம். அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும். ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்க முடியாது, அடிக்கடி அலைய வேண்டியது வரும். எப்படி அலைவோம்? ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அடிக்கடி வெளியூரில் அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணமாக அடிக்கடி நம்ம தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் அடிக்கடி லீவ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும் வரும். அதுதான், மற்றபடி பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லை. அடுத்து கேது பகவானை எடுத்துக்கோங்க. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ல் தான் இருக்குது. 11ல் கேது இருந்தால் நல்லது தான், எதிர்பாராத நன்மைகளை வந்து அந்த கேது பகவான் வந்து செஞ்சு தருவார். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு 12ல் இருக்குது. பொதுவாக சுக்கிரன் 12ல் இருந்தால் இப்போதைக்கு வீடுனால விரையும், வாகனத்தினால விரையும், திருமணத்தினால விரையும்னு வரும். வீடுனால விரையும்னா வீடு கீடு கட்டணும்னா கட்டலாம், இல்லைன்னா வாங்கணும்னா வாங்கலாம், திருத்தணுன்னாலும் திருத்தலாம். வாகனத்தினால விரையும்னா வண்டி கிண்டி எதுவும் வாங்கணுன்னாலும் வாங்கலாம். திருமணத்தினால விரையும்னா உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ திருமணம் முடியாமல் இருந்துச்சுன்னா இப்போ திருமணத்தை பேசி முடிக்கிறதா இருந்தால் முடிக்கலாம். அதைத்தான் திருமணத்தினால செலவு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் இப்போ நவம்பர் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். உங்களுடைய ராசிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வீடு சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, வாகனம், திருமணம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் மட்டும் ஏதாவது சில தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு மாதத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 5வது ராசியில் இருக்கார். பொதுவாக சனி பகவான் 5வது ராசியில் ஆட்சி பெற்று காணப்படுறார். இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும். புத்திர தோஷம்னா பிள்ளைகளை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய மூத்த குழந்தை இருக்குல்ல, அது ஆணோ பொண்ணோ, அந்த குழந்தைக்கு வந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். வண்டி வாகனத்தில் ஏதாவது ஆபத்துகள் வந்துடும். அதனால் பிள்ளைங்க வண்டி ஓட்டுனா ரொம்ப கவனமாக ஓட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா வண்டியிலேருந்து கீழே விழுகிறதுக்கு, அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணினீங்கன்னா போதும். அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ நாம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதை ஏற்றுக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி 5வது இடத்துல சனி பகவான் வலிமையாக இருக்கிற போதே ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த தொழில் வந்து கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் டல் அடிச்சு தான் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு அப்படி டல் அடிச்சிருக்கும்னா சனி மாறுற வரைக்கும் அப்படி டல் அடிக்க தான் செய்யும். சனி இப்போ எப்போ மாறும்னா 2026 ஏப்ரலில் தான் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் டல் அடிக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கடத்துனீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள். அதுக்காக தொழில் கொஞ்சம் டல் அடிக்குதேன்னு கவலைப்படாதீங்க. மறுபடியும் தொழில் நல்லாகிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பத்தை அதே சனியே வந்து நமக்கு உருவாக்கி கொடுப்பார். அதே போல் ஒரு சிலருக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு ராகு தசை வந்து நடக்கும். அது நீங்கள் சின்ன வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் ராகுதசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மட்டும் ராகுதசை அவ்வளோ ஈஸியாக வந்து வராது.
செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குல்ல, சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அதில் பிறந்திருந்தா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ ராகு திசை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து கல்வியில் நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து எந்த காரியமுமே நடக்காது, நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ராகுதசை நடந்தாலும் உங்கள் வீட்டில் யாருக்கு ராகுதசை நடந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து வரும். அப்போது ராகுதசையினுடைய முக்கியமான செயல்பாடு என்னென்னா, உங்கள் வீட்டில் யார் என்ன காரியம் செஞ்சாலும் செய்ய முடியாது. பாதி வரைக்கும் தான் அந்த காரியம் நடக்கும், பாதிக்கு மேலே நடக்காது, அப்படியே நின்று போயிடும். அதே மாதிரி இதுதான் காரிய தடங்கள்னு சொல்லுவோம். அந்த காரிய தடங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் எப்போ பாரு சண்டைன்னு நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் வறுமை, கஷ்டம் இதெல்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிக்க முடியாது, நிறைய கல்வியில் தடங்கள் வரும். ஸோ இதெல்லாம் ராகுதசை நடந்தால் வரும். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் யாருக்கோ நடந்தாலும் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராகுதசையை பற்றி நீங்கள் முழுமையாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கஷ்டங்களை வந்து நம்மளால் எளிதாக கடந்து வர முடியும். அந்த கஷ்டத்தை வந்து நம்மளால் நீக்க முடியும். அதே போல் வறுமையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். கல்வி வரலைன்னா கல்வியில் சரியாக வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுனா கல்வியும் சரியாக வந்துடும். குடும்பத்தில் சண்டை சச்சரவும் நீங்கிடும். எந்த காரியம் நடக்கலையோ அந்த காரியத்தை நடக்க வைக்கணுங்கிறதுக்காக ராகுதசை வீடியோவில் வந்து அந்த பரிகாரங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க, அந்த பரிகாரமெல்லாம் நீங்கள் சிம்பிளாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ராகுதசை நடந்தாலும் உங்கள் லைஃப் நல்லா தான் இருக்கும். அதனால் ராகுதசைக்குடைய வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரத்திலேருந்து ராகுதசைக்குடைய வீடியோ வரும். அதை தவறாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ வரும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்க்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையில் என்ன சிரமம் இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா அந்த சிரமத்தை வந்து நம்மளால் நீக்க முடியும். நன்றி நண்பர்களே.